வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம். அமெரிக்க இஸ்ரேல் பயங்கரவாத போர், எதிர்த்து நிற்கும் ஈரானின் வீரம். தலைமை தோழர் நாதன், சிறப்புரை தோழர் மருதையன். நாள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் மாலை 6 மணி. இடம் படைப்பு குழுமம், பவர் ஹவுஸ், அம்பேத்கர் சிலை அருகில், கோடம்பாக்கம், சென்னை. அனைவரும் வருக. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவோட போர் கிட்டத்தட்ட 35 நாளாக தொட்டுடுச்சு. இந்த நிலையில் ஒரு முக்கியமான தாக்குதல் நேற்று நடந்திருக்குது. ஈரானோட வான்வெளியில் பறந்துட்டு இருந்த யூஎஸோட போர் விமானங்கள், அந்த 2 விமானங்களை ஈரான் தாக்கி வீழ்த்திருக்குது. அவங்களோட பாகங்கள் சதறி கிடைக்கிறத அந்த ஈரானோட இராணுவம் ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க அரசு ஊடகத்தில் வெளியிட்டிருக்குது. அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு வீரரை ரெஸ்கியூ பண்ணுறதா சொல்லிட்டாங்க. இன்னொரு வீரரோட நிலை என்னன்னு தெரியல. எப்படி இந்த தாக்குதல் நடந்தது, எப்படி இந்த போர் விமானம் வீழ்த்தப்பட்டது, இந்த போரோட நிலவரம் இப்போ என்னவா இருக்கு? அது நீங்களே சொன்ன மாதிரி 35 நாள் இந்த போர் தொடங்கி ஆகுது. இதில் ரொம்ப முன்னாடியே ஒரு வாரம் 10 நாள் இருக்கும் போதே மார்ச் மாதத்தில் தொடக்கத்திலே என்ன சொல்லிட்டாரு ட்ரம்ப்பும், அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஈரானை சுத்தமாக முடிச்சாச்சு, அவங்களுக்கு வான்படை கிடையாது, கடற்படை கிடையாது. ஆமாம், கடற்படை கிடையாது. அது மாதிரி ஈரானுடைய ஸ்பேஸ், அந்த வான்வெளி நம்முடைய ஆதிக்கத்தில் இருக்குது, யாருமே நம்மளை தடுக்கிறது கிடையாது, நம்மபடி அங்கே சுற்றிட்டு வந்துட்டு இருக்கலாம், உலாவிட்டு இருக்கலாம் ஈரானுடைய வான்வெளியில், நம்மளை தடுக்கிறது யாரும் கிடையாது. அது பீட் ஹெக்ஸட் எப்படி சொன்னார் அப்படின்னா, ராத்திரி பகல் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நாள் முழுக்க நம்ம ஈரான் மேலே சுற்றிட்டு இருக்கலாம், அவங்க நிமிர்ந்து பார்த்தாங்கன்னா அமெரிக்காவுடைய இராணுவ, அதாவது விமானப்படையோடைய பலத்தை அவங்களால பார்க்க முடியும் ஈரானியர்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளோ இதாக பேசினாங்க. இது பெரிய அளவுக்கு, அதாவது அன்கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸ் ஈரானுக்கு மேலே அமெரிக்காவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். எதிர்ப்பு இல்லாத, எந்த ஒரு தடங்களும் இல்லாத ஒரு வான்வெளி நமக்கு அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கலாம், ரோம் அரவுண்ட் இதுன்னு சொன்னாங்க, ஈரானை சுற்றி வந்துட்டு இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, இப்போ ஆனது கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லி ஒரு சில நாட்கள்லேயே 2 விமானங்களில் தாக்குதலுக்கு உள்ளாச்சு. ஒன்று KC-135, அது ரீஃபியூலிங் ஜெட்டு விமானம், போர் விமானத்துக்கு அங்கேயே போயிட்டு வான்வெளியிலேயே அதுக்கு ஃபியூயல் ஏற்றுற மாதிரியான ஒரு ஜெட்டு, அது கிராஷ் ஆச்சு. அதில் 6 அமெரிக்க இராணுவ வீரர்கள், அதாவது விமானப்படை வீரர்கள் அங்கே இறந்து போயிட்டாங்க. அது ஒரு அந்த கிராஷ் ஒன்று. அதற்கு பிறகு F-35 ஃபைட்டர் ஜெட்டு, அது மிகப்பெரிய அளவுக்கு நவீனமானது, அது வர்றதே கண்டுபிடிக்க முடியாது, ரேடார்லேயே சிக்காது, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அது மேலேயும் தாக்குதல் நடத்திடுச்சு ஈரானு. ஆனால் அது பெரிய அளவுக்கு கிராஷ் ஆகலை, அது லேண்ட் ஆகிடுச்சு. அதில் யாரும் இதாகலை, பாதிக்கப்படலை, இறக்கலை. அது போன மாதமே நடந்துருச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ சுத்தமாகவே ஈரானை முடிச்சாச்சு, எதுவுமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக பேசினார், அங்கே எதுவுமே கிடையாது, நாங்கள் இனிமேல் அதை கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவோம், அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு ட்ரம்ப் பேசினார். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 2 விமானங்கள், முதல்ல ஒரு விமானம் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படின்ற ஒரு அமெரிக்க இராணுவ விமானம், அதில் 2 பேர் பயணிக்கலாம். ஒன்று விமானி, இன்னொருத்தர் வெப்பன்ஸை ஆப்ரேட் பண்ணுறவர், அவர் வெப்பன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றாங்க. அவர் விமானத்தை ஓட்டிகிட்டு போவார், இவர் குறி பார்த்து குண்டுகளை போட்டுட்ருப்பார் கீழே ஈரானுடைய நிலப்பரப்பில், அதான் அவங்க வேலை. அதை பறந்துட்டு இருக்கும் போது அது வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது அமெரிக்கா சொல்லலை. அது ஈரானியர்கள் அங்கே இருக்கிற உடைந்த பாகங்கள், உதிரி பாகங்கள்லாம் இருக்குல்ல, அதனுடைய ஃபோட்டோ வெளியே வரும்போது அதை வச்சு இது F-15E அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது வீழ்த்தப்பட்ட அதே நேரத்தில் A-10 வாட்ஹாக் அப்படின்ற இன்னொரு விமானம், அது பெர்சியன் கல்ஃப் வளைகுடா பகுதிகளில் அது வீழ்த்தப்பட்டிருக்கு. இப்போ அதில் இருக்கிற விமானி சேஃபாக ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. A-10ல் இருக்கிற அந்த விமானத்தில், அதாவது போர் விமானத்தில் இருக்கிறவரை ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இந்த F-15 இருக்குல்ல, அதில் இருக்கிறவரை 2 பேரில் ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணிட்டதா அமெரிக்கா சொல்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் ஈரானுடைய நாட்டு நிலப்பரப்பில் எங்கேயோ ஒரு மறைவாக இருக்கார், ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அவரை தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு, ஈரானுடைய அந்த ஸ்டேட் கவர்னர் அவரே அறிவிச்சிருக்காரு, அவரை தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ரிவார்டு கொடுக்கப்படும், பரிசு கொடுக்கப்படும், ஆமாம் சன்மானம் கொடுக்கப்படும். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியல. ஈரானை சேர்ந்த அந்த பகுதியை சேர்ந்த மக்களே தேட ஆரம்பிக்கிறாங்க. ராணுவம் போலீஸ் இல்லாமல் மக்களே, ராணுவம் தேடுறாங்க, உள்ள இருக்கிற போலீஸும் தேடுறாங்க, மக்களும் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. கொடியை பிடிச்சிக்கிட்டே போய் தேடிட்டு இருக்காங்க. ஈரான் கொடியை பிடிச்சிக்கிட்டே போய் அவன் எங்கே இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பெரிய
அசிங்கம். ஈரானோட வான்வெளியில தாக்கப்பட்ட முதல் விமானம் தானே? ஆமா, அது முதல் விமானம்னா சேம் டைம் இன்னொரு விமானத்தையும் தாக்கிட்டாங்க. இந்த 2 விமானம் மட்டும் கிடையாது, தாக்கப்பட்ட விமானத்திலிருந்து விழுந்த அந்த விமானி அந்த போர் வீரர் தேடி 2 ஹெலிகாப்டர், அமெரிக்க ஹெலிகாப்டர் வருது. அந்த எங்க இருக்காங்க ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வருது. அந்த 2 ரெஸ்கியூ ஹெலிகாப்டரையும் தாக்கிடுறாங்க. அதாவது இவங்க எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்க, ஈரானுடைய தாக்குதல் திறன் கேப்பபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு இன்னமோ அப்படின்றத வெளிப்படுத்துது. இப்போ வந்து அவங்க காரணம் சொல்ல முடியாம திணறாங்க ஒயிட் ஹவுஸ்ல இருந்து. இப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரே நாளில் 4 விமானங்கள், அதாவது 2 விமானம் 2 ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அமெரிக்கா தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை, இது தொடர்பாக எந்த செய்தியும் இல்லை. ஒயிட் ஹவுஸ்ல இருந்து செய்தி ஒன்று படித்தேன், ஆனால் அவங்க மறுக்கவும் இல்லை ஒத்துக்கிறாங்க. யூஎஸ் அஃபிஷியல்ஸே வந்து சர்வதேச ஊடகங்களை ஒத்துக்கிறாங்க, ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஒருத்தரை தேடிட்டு இருக்கிறதையும் அவங்க சொல்றாங்க, ஒரு ஆளை வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன் இவங்களாம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யூஎஸோட செனட்டர் ஒருத்தர் டிவிலேயே தோன்றி ஈரானுக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாருன்னா, சர்வதேச அந்த இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாலாம் இருக்குல்ல, ஒரு மனிதநேய அடிப்படையில் அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் அவர் கிடைச்சாருன்னா அவரை நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணணும், அவர் வந்து ஒரு போர் கைதியாக நீங்கள் இது பண்ணணும், அவரை நீங்கள் வேற எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அளவுக்கு அவர் வேண்டுகோள் விடுக்கிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. அதாவது இப்போ எல்லாம் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு அமெரிக்காவுக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. இது வந்து அவர் அந்த விமானியை ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்க, அமெரிக்க விமானியை ஈரான் மண்ணில் எங்கே மறைவாக இருக்காரோ இல்லை எங்கே இருக்காரோ அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் வந்து டிவியில் தோண்டிட்டாரு, ஈரான் டிவியில் அவரை காட்டிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு தலைகுனிவாயிடும். அமெரிக்கா உள்ளேயே ட்ரம்ப்புக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு, அதாவது ஏற்கனவே எதிர்ப்பு இருக்கு ரொம்ப. இந்த போருக்கு ட்ரம்ப்புக்கு ஆதரவு வந்து குறைஞ்சிக்கிட்டு நாளுக்கு நாள் குறையுதுன்றாங்க. அப்படி குறைஞ்சிட்டு இருக்கும் போது இவருடைய முகத்தை டிவியில் காமிச்சிட்டாங்க. அதாவது அமெரிக்காவோட ராணுவ வீரர் ஈரானோட படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சிருக்கிறாங்க, அவங்க கஸ்டடியில் இருக்கிறாங்கிறது உலக செய்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா உலகத்துக்கு, அதாவது தேடிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு, அவரோட முகம் வந்து டிவியில் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு தலைகுனிவாயிடும் அமெரிக்காவுக்கு. இதை வந்து அந்த இமேஜை சரி பண்ணவே முடியாத அளவுக்கு மோசமான இதாகிடும். ஏன்னா மக்களுடைய உணர்வு வந்து அவங்க போரை வச்சு தானே அமெரிக்காவில் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வரும்போது ஒரு பெரிய அடியாயிடும், அதுக்கு அந்த இமேஜுக்கு அடியாயிடும். அதனால அந்த நிலைமை வந்துருமோ அப்படின்ற பயம் அமெரிக்காவில் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றாங்க. அதாவது யூஎஸ்ல ஒயிட் ஹவுஸ்ல பென்டகன்ல எங்க இருந்தும் இது தொடர்பாக யாரையும் ரீச் பண்ணி செய்தி வாங்க முடியல. இந்த 2 விமானங்கள் 2 ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டிருக்கு, இது தொடர்பாக எந்த ஒரு இதையும் வாங்க முடியல அப்படின்றாங்க. அதை விட ஒயிட் ஹவுஸ்ல இருக்க ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்களே சந்திக்க முடியாதுன்ற அளவுக்கு எல்லாரையும் வெளியேற்றிட்டாங்க. அது என்ன செய்தி எழுதுறாங்கன்னா, ஒயிட் ஹவுஸ் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை, வெளியேற்றிட்டாங்கன்ற அளவுக்கு செய்தி எழுதுறாங்க. ஏன்னா பார்த்தா தானே சங்கடம், கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லி ஆகணும். இப்போ அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு பத்திரிகையில் அவர்கிட்ட கேள்வி கேட்டு இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்கு, இது வந்து பேச்சுவார்த்தையை பாதிக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் வந்து போரில் இருக்கோம் அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒரு பதிலை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறது, அதாவது போர் தொடங்குறதுலேருந்து அன்றாடம் ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணிட்டு இருந்தார், ஏதாவது ஒரு பேசிகிட்டு இருந்தார், கண்ணாபுண்ணான வார்த்தைகள்லாம் விட்டுட்டு இருந்தார். இப்போ 2 நாளாக வந்து எல்லா இடத்துலையும் அமைதி, மயான அமைதின்னு சொல்கிறாங்கல்ல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து இப்போ கண்ட்ரோல், அதை வந்து ரெக்கவர் பண்ண முடியல. அப்போ என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது ஏன் பிரச்சனைன்ற மாதிரி கைகழுவி விட்டார். இப்போ இதை வந்து அப்படி கைகழுவி விட முடியாது, அதுக்கு அக்கௌண்டபுளாக பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் இல்லை அது. ஏங்க அமெரிக்காவில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ட்ரம்ப் மார்ச் மாதம் என்ன பேசினார், தேதி உட்பட எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்றீங்க, ஈரானுடைய ஏர் ஸ்பேஸை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டோன்றீங்க, அந்த பேச்செல்லாம் எடுத்து போடுறாங்க. பீட் ஹெக்ஸத் பேசின பேச்செல்லாம் இப்போ எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டு ஒரே நாளில் காக்கா குருவி சுடுற மாதிரி 4 விமானங்களை சுட்டிருக்காங்க, ஹெலிகாப்டரில் சுட்டிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு அமெரிக்க ஊடகங்களே கேள்வி கேட்குறாங்க. அதாவது ட்ரம்புக்கு வழியே போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்களே இப்போ திசை மாறுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய இந்த விமானம் வீழ்த்தப்பட்டது பெரிய அளவுக்கு அடி. இது இன்னும் அடுத்தடுத்த நாளில் இது ஒருவேளை விமானியை கண்டுபிடிக்கும் போது இன்னும் மோசமான சரிவை தான் ட்ரம்ப் சந்திப்பார். அப்படி அமெரிக்காவில் அந்த நபரை வந்து அந்த வீரரை வந்து ரெஸ்கியூ பண்ண முடியுமா ஈரான்லேருந்து? அதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? அவங்க வந்து உள்ள லேண்டில் இறங்கி ரெஸ்கியூ பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது. அவங்க வந்து இது மாதிரி வான்வெளியில் வந்து தேடி பார்க்கலாம், எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு தேடி பார்க்கலாம். ஆனால் தேடவே இவங்க விட மாட்டாங்களே, தேடிட்டு வர்றதெல்லாம் இவங்க அடிக்கிறாங்க. ஹெலிகாப்டர் எப்படி தேட முடியும்? ஹெலிகாப்டர் வர்றதை 2 ஹெலிகாப்டரை ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, சுட்டுட்டாங்க, அதுவும் திரும்பி போயிடுச்சு. அப்போ எப்படி அதை காப்பாற்ற முடியும்? அப்போ அவன் வந்து எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கான், எப்படி இருக்கான், அவனுடைய நிலைமை என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியல.
அது வந்து ஈரானியர்கள் கையில் அவங்க சிக்கிறாங்க அந்த அமெரிக்க விமானி அப்படின்னா அது வந்து பெரிய ஈரானுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் அது பார்க்கப்படும் ஒரு வகையில். இதில் வந்து அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபாஃப் அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணிட்டு இருப்பார் அடிக்கடி இந்த போரை பற்றி. அமெரிக்க விமானம் வீழ்த்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாரும் அமெரிக்காவிலேருந்து வந்து தேடிட்டு இருக்காங்களா அவர் விமானி எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன தெரியுங்களா எழுதியிருக்காரு, இதுவரை வந்து அவங்க அமெரிக்கர்கள் அமெரிக்க ட்ரம்ப் வந்து நாங்கள் வீழ்த்திட்டோம் ஈரானை சொல்லிட்டு இருக்காருல்ல, இது வரைக்கும் 37 முறை ஈரானை தோக்கடிச்சிருக்காங்க அவங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை தொடங்கினவங்க, ஈரானில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை தொடங்கினவங்க இப்போ எங்கள் சோல்ஜர் எங்கேயாவது ஈரானில் இருக்காரான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு தேடுற அளவுக்கு இந்த போரை கொண்டு வந்திருக்காங்க, அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இது வந்து அமெரிக்கா வந்து ஒரு கேலி பொருளாக மாறிட்டு இருக்கு. அந்த ராணுவ வீரர் அவரோட நிலைமை என்னவா இருக்கும், அவர் என்ன பண்ண முடியாங்க, அது அவங்க குடும்பம் அங்கே அமெரிக்காவில் இருக்கும், மற்றவர்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் ஜோ கென்ட் அவர் ராஜினாமா கடிதத்தில் சொன்னார் நானே போரில் ஈடுபட்டிருக்கிறேன், அது எவ்வளோ கொடுமையான விஷயம், என்ன போன்ற இன்னும் பலர் அடுத்த தலைமுறையை வந்து தேவையில்லாத அமெரிக்காவுக்கு லாபம் இல்லாத ஒரு போரில் போய் அவங்க உயிரை வந்து உயிர் போகிறத நான் விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தார். இது எமோஷனலாக எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அவரோட நிலைமையை பற்றி யோசிப்பாங்களா அமெரிக்காவில்? இல்லை நிச்சயமாக, அதாவது அந்த விமானியோட பேர் இன்னும் வெளிவரல, அதனால் யார் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஆனால் நிச்சயமாக அவங்க வந்து வெளியே வரும்பொழுது அந்த பேரோ இல்லை அவரோட அந்த விமானியோடைய அடையாளமோ வெளியே வரும்போது அமெரிக்காவோட அந்த குடும்பம் அதை பற்றியான ஊடக செய்திகள் இதெல்லாம் வந்து அதிகமாக அடுத்தடுத்த காலங்களில் வரும். அது மாதிரி அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ் வச்சுருக்காங்க அமெரிக்காவில். அதை நான் படித்து பார்த்தேன். அதாவது இந்த மாதிரி எதிரி நாட்டில் போயிட்டு சிக்கிட்டோம், விமானப்படை வீரர்கள் சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்கான விதிமுறைகள்லாம் அதில் போட்டிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விதிமுறைகள், அதெல்லாம் அவரால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா எந்த மறைமுகத்தில் இருக்காரோ, எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காரோ, என்ன நிலைமையில் இருக்காரோ தெரியல. ஈரானை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏன்னா எல்லா இடமும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விமானம் உதிரிப்பாகங்கள் விழுந்த இடத்தையே சீல் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அந்த தாக்குதல் நடந்தவுடனே அதிலிருந்து அவர் பேராசூட்டை யூஸ் பண்ணி அவர் கீழே குளிச்சிருக்கணும். ஏன்னா அந்த சீட்டோட அந்த கிடைச்சிருக்க உதிரி பாகங்கள்லாம் அந்த சீட்டோடைய பகுதிகள்லாம் அப்படின்றாங்க, பாகங்கள்லாம் அப்படின்றாங்க. அதனால் அவர் அப்படி தான் வெளியே வந்திருக்கணும். விமானம் தாக்கப்பட்டவுடனே அவர் குதிச்சு லேண்ட் ஆகிருக்கணும். அப்போ அவரோட நிலைமை என்ன, அவர் அந்த ரூல்லாம் அவரால் ஃபாலோ பண்ணி அவரால் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பெரிய சந்தேகம் தான். அடுத்ததான் வந்து ஏற்கனவே ஈரானை வந்து கற்காலத்துக்கு அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்களோட அடிப்படை கட்டுமானங்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவோம், நவீன கட்டுமானங்கள் எல்லாத்தையும் அழிச்சிருவோம்னு சொன்னாங்க. அதில் ஒரு அதை பொருள் படம் வரை எடுத்துறதுக்கான ஒரு தாக்குதலாக அந்த ஈரானில் இருக்கிற ஒரு முக்கிய பிரதான பாலம் அது வந்து தாக்கப்பட்டிருக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். ஈரானில் இருக்கிற அந்த பாலம் B1 பிரிட்ஜ் அப்படின்றாங்க. அந்த பாலம் தாக்கப்பட்டது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டு காரணம். ஒன்று வந்து அது டெஹரானில், அதாவது ஈரானுடைய ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது தலைநகர் வந்து கராஜ் அப்படின்றத கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட், சர்வதேச அளவுக்கு வணிகத்துக்கான ஒரு பாலம், அப்படின்னா ஒரு சிவிலியன் ஸ்ட்ரக்சர். அது மேலே இவர் தாக்குதல் நடத்தி ட்ரம்ப் வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறாரு. போஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த பிரிட்ஜை தாக்கியிருக்கோம், இன்னும் நிறைய தாக்குதல் இது மாதிரி தொடரும் அப்படின்னு அவர் எழுதுறாரு. இப்படி பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பெரிய வார் கிரைம், போர்க்குற்றம். இந்த மாதிரி ஒரு சிவிலியன் ஸ்ட்ரக்சரை மிலிட்ரியோட சம்மந்தப்படாத ஒரு விஷயத்தை தாக்கியிருக்காங்க. அந்த பிரிட்ஜு மிடில் ஈஸ்ட்லேயே டாலஸ்ட் பிரிட்ஜு, அது வந்து ஒரு கனவு ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பிரிட்ஜை அவங்க கட்டிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அது காலம், அந்த பிரிட்ஜோட காலம் 136 மீட்டர் உயரம். அது மாதிரி அதோட லென்த், நீளம் 1050 மீட்டர் நீளம். அதோட காஸ்ட்டு 3500 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு, அதாவது ஃபேஸ் பை ஃபேஸாக கட்டிகிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கான காஸ்ட்டு. அப்படி ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஈரான் பார்த்த ஒரு ஒரு பொருளாதாரமாக பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாலம். ஆமாம், அது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரூட்டுக்காக தான் அதை, அந்த வணிக போக்குவரத்துக்காக தான் அதை கட்டியிருக்காங்க. அப்போ அதை குறி வச்சு இவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு நிச்சயமாக ஒரு போர்க்குற்றம் தான். அதை பல பேர் அதை கண்டிக்கிறாங்க. ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு 80 ஃபாரின் ஜேர்னலிஸ்ட், வெளிநாட்டை சேர்ந்த பல செய்தியாளர்களை அந்த ஸ்பாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. பிரிட்ஜு உடஞ்ச பிரிட்ஜோட பேக்ரவுண்டில் எல்லாரும் லோக்கல் மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. அந்த பிரிட்ஜு தாக்குதலில் 13 பேர் இறந்து போயிருக்காங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்காங்க அந்த பிரிட்ஜில் US பாம்பு போட்டு அடிச்சதில்.
அப்போ அதோட சிதிலமடைஞ்ச அந்த இதெல்லாம் இருக்குல்ல, உடஞ்சி தொங்கிட்டு இருக்கிற பகுதிகள்லாம், அந்த பேக்ரவுண்டில் எல்லா ஜேர்னலிஸ்ட்டும் மக்களை, உள்ளூர் மக்களை பேட்டி எடுக்கிறாங்க. எந்த மாதிரியான அளவுக்கு, அதாவது அமெரிக்கா எந்த அளவுக்கு ஒரு விதிமுறைகளை மீறி தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படின்றத உலகத்தின் பார்வைக்கு கொண்டு போறதுக்கான முயற்சியில ஈரான் இருக்காங்க. அப்போ அதோட சேர்ந்து ஈரான் இன்னும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஜோர்டன்ல இருக்கிற ஒரு 8 பிரிட்ஜோடைய பேர்களை, மேஜர் பிரிட்ஜஸோட பேர்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து பொட்டன்ஷியல் டார்கெட் அப்படின்னு ஊடகங்களில் சொல்றாங்க. அந்த பிரிட்ஜஸ் எந்தெந்த நாடெல்லாம் கனெக்ட் பண்ணுது, ஜோர்டான்ல என்னென்ன முக்கியமான பிரிட்ஜஸ், அதோடைய லிஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் பிரிட்ஜை அடிச்சிட்டிங்கன்னா இவங்களும் அதை அடிக்கிறதுக்கான, ஈரானும் ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அதை சொல்கிறாங்க. இதுக்கு இடையில இன்னைக்கு பேப்பரில் என்ன செய்தி வந்திருக்குன்னா, பல வழக்கறிஞர்கள், அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான வழக்கறிஞர்கள் பலர் பேர் சேர்ந்து கடிதம் கையெழுத்து போட்டு பெட்டிஷன் எழுதியிருக்காங்க. யூஎஸ் வந்து நிறைய போர்க்குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத அவங்க இன்டர்நேஷ்னல் லாஸை, சர்வதேச விதிமுறைகள், சட்டங்களை எல்லாம் மீறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த பல அட்வொகேட்ஸ், அவங்களாம் அதில் லாயர்ஸ்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ட்ரம்ப் வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் நான் போய் ஈரானை தாக்குறேன் அப்படின்னு வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பீட் ஹெக்சத் இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினது, இதெல்லாம் போட்டு ஒரு போரை வந்து இவங்க இந்த அளவுக்கு அதை கேலி கூத்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு உள்ளூர்லேயே அமெரிக்காவில் இருக்க வழக்கறிஞர்களே சேர்ந்து ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு கையெழுத்து பெட்டிஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்படி உள்ளூரில் எதிர்ப்பு, உலக நாடுகளில் எதிர்ப்பு. அமெரிக்கா வந்து இந்த போரில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல், அது வந்து காலிபஃப், ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், அவர் சொல்லியிருக்காரு, அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி இல்லாத தொடங்கின வார் இது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனுடைய விளைவு தான் இப்படி கண்ணாமண்ணான்னு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போர் இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இடையில ஆர்மி சீஃப், யூஎஸோடைய இராணுவ தலைவர் ஆர்மி சீஃபை ஃபயர் பண்ணுறாங்க, வேலையை விட்டு தூக்குறாங்க. அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து இன்னும் 2 பேரை இராணுவ அதிகாரிகளை வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. இந்த கடந்த சில மாதங்களில் 12 பேர் அளவுக்கு அமெரிக்காவோட இராணுவ அதிகாரிகள் பீட் ஹெக்சத்தும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி, போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணால், அமெரிக்கா போர் இராணுவ இதுக்குள்ளே குழப்பங்கள் இருக்குது, எதுக்காக பண்ணுறாங்க, என்ன பேசிஸில் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்லாம் வெளியில் யாருக்குமே தெரியல. அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு கன்ஃபியூஷன் அமெரிக்காக்குள்ளார இருக்குது அப்படின்றத எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பாலம் தாக்கப்பட்டதுக்கு ஈரான் தரப்புல இருந்து கொடுத்த விஷயம் என்ன? இல்லை, அராக்சி, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி, அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த பாலத்தை தகர்த்ததுனால எங்களை நீங்கள் சரணடைய வச்சிட முடியும், எங்களை அடிப்பணியை வச்சிட முடியும் அப்படின்லாம் கிடையாது. நாங்கள் இதை விட ஸ்ட்ராங்காக எழுந்து வருவோம், இடிப்பட்ட அந்த பாலத்தையும் நாங்கள் இதை விட ஸ்ட்ராங்காக எங்களால் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஈரானுடைய பொருளாதாரம் இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடின பிறகு அவங்க டோல் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வழியாக போகிற கப்பல்களுக்கு. அப்போ அதோடைய பொருளாதாரமே அமெரிக்காவே ஏற்படுத்தி கொடுத்த பொருளாதாரம் ஆயிடுச்சு, ஒரு புது வழியாயிடுச்சு. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பொருளாதாரம் வருது. அதே மாதிரி ஈரானுடைய ஆயில் டேங்கரில் இருக்கக்கூடிய ஆயில்களுக்கு அவங்க டெம்பரவரியாக சாங்ஷனை நீக்கியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வருது. இந்த பிரிட்ஜோட காஸ்ட்டு ஒரு 3500 கோடி அப்படின்றாங்க. அப்போ அதெல்லாம் இவங்க இதுலேருந்தே அவங்களால எடுத்துட முடியும். அது கணக்கெல்லாம் போட்டிருக்காங்க, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க டோல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிலாம் நடக்கும்பொழுது அவங்க பொருளாதார ரீதியாக இது வரைக்கும் இருந்த ஈரான் இனிமேலுக்கு இருக்காது. இனிமேல் வந்து பல வழிகளை அமெரிக்கா ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு ஈரானுக்கு. அதனால் அவங்க பொருளாதாரத்துலேயும் இனிமேல் மேலே வரக்கூடிய வாய்ப்பு தான் ஈரானுக்கு இருக்குது அப்படின்றதையும் அறிஞர்கள், அதாவது இதை பற்றி ஆய்வு செய்கிறவங்க அவங்க கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த B1 பிரிட்ஜு கராச்சியில் ஈரானில் அமெரிக்கா குண்டு போட்டு அழித்த பிறகு ஒரு போஸ்ட்டு காலிபஃப் அவர் போஸ்ட் பண்ணியிருக்கார் ட்விட்டரில். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாபல் மண்டப் ஸ்டேட் இருக்கு ரெட் சி ஏமன் பக்கத்தில், அதை அவர் குறிப்பிடுறாரு. இந்த வழியாக எவ்வளோ ஆயில் போகுது, எவ்வளோ கேஸ் போகுது, எவ்வளோ கோதுமை போகுது, எவ்வளோ ஃபெர்டிலைசர் போகுது அப்படின்னு சும்மா ஒரு கேள்விக்குறி மாதிரி போட்டு, எந்தெந்த நாடுகள் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இதனால் அதிகமான அளவுக்கு பலன் பெறுறாங்க அதையும் ஒரு கணக்கு மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி அவர் கொடுக்குறாரு. நீங்கள் பிரிட்ஜை தாக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரெட்சியில் இந்த ஸ்டேட்டில் கப்பல் போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க. இன்னொரு இடத்துலையும் ஏற்கனவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் நிறுத்தினதுக்கே பெரிய பாதிப்பு, $100 மேலே பேரலில் $150. ஆமாம், க்ரூட் ஆயில் போயிடுச்சு. சரி, பாபல் மண்டேப் ஸ்டேட்டை அது நிறுத்துறாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு யூரோப்பு பல கம்பெனிஸ் கப்பல் போக்குவரத்துலாம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக $200 மேலே ஒரு பேரலுக்கு எண்ணெய் க்ரூட் ஆயில் விலை போயிடும். அப்படி போச்சுன்னா அமெரிக்காவிலையும் சரி உலக நாடுகள்லையும் சரி பெரிய விலை ஏற்றம் இருக்கும். ஃபியூவலில், கேஸில், ஃபெர்டிலைசரில்,
உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதை நோக்கி ஏற்கனவே ஏமனில் இருக்கிற ஹூத்திஸ் கப்பலை தாக்குன பழைய வரலாறு இருக்கு ரெட் சீல. அப்போ அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட்டில் தாக்கிட்டாங்க, அதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரம்ப் எதை யூஸ் பண்ணி அதை திறக்க முடியும்? 2 ஸ்ட்ரெயிட்டை திறக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். இவர் பிரிட்ஜெல்லாம் தாக்கி இந்த மாதிரி சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தாக்கிட்டு இருக்கிறது அந்த திசையை நோக்கி ஈரானை சிந்திக்க வைக்குது அப்படின்றது தான் காலிபெஃபோடைய இந்த ட்வீட் காட்டுது. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஃப்ரீ பண்ணணும், அது வந்து வளைகுடா நாடுகளுக்கே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால அவங்களாம் சேர்ந்து ஒரு முயற்சி எடுக்கிறதா சொல்லப்படுது. அது என்ன முயற்சி? அது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்காக இராணுவத்தை, அதாவது கப்பல் படையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. யாரும் அதுக்கு முன் வரல, பல நாடுகளை கேட்டுட்டு இருக்காரு. அரப் கண்ட்ரிஸ், இந்த அரபு நாடுகள்லாம் சேர்ந்து ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றதுக்கான முயற்சி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆத்தரைசேஷன், ஒரு அங்கீகாரத்தை வாங்கணும், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சிலில் வாங்குறதுக்காக அந்த தீர்மானத்தை அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறதாகவும். ஆனால் ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுருச்சு, அதுக்கான வாய்ப்பு தடுத்துருச்சு அப்படின்றாங்க. ஏன்னா இவங்க அதுக்கான அந்த படையை யூஸ் பண்ணி அதை திறக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேக்கிங், யூஎன் பேக்கிங் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு ஒரு வெற்றி மாதிரி ஆகிடும், கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் அமெரிக்காவுக்கும். அதை இவங்க இப்போது தடுத்து வச்சுருக்காங்க. அதனால் எல்லா இடங்கள்லையும் சர்வதேச அளவில் அமெரிக்காவுக்கு எல்லா தளங்கள்லையும் பின்னடைவாகவே இருந்துகிட்டு இருக்கு. சர்வதேச நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க, அப்படி வந்திருக்கிறாங்க எடுத்துக்க முடியுமா? இல்லை, நிச்சயமாக இந்த சர்வதேச அரசியல் இதை பற்றி நிறைய கட்டுரைகள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. சர்வதேச ஊடகங்கள் நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேட்டோ அலைஸ், நேட்டோ நாடுகளில் அந்த அமைப்பில் ஒரு பெரிய அளவுக்கு குழப்பம் நிலவுது. அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறதுக்காக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இங்கே வந்து அதை நேட்டோவிலேருந்து வெளியேறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்களா அதில் நேட்டோவில் அப்படின்னு அவர் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, நேட்டோ நாடுகள் இவருக்கு உதவிக்கு வரல. இந்த ஈரானை எதிர்த்து நடக்கிற இந்த தாக்குதலில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சியில் யாருமே ஹெல்ப் பண்ணல. ஹெல்ப் பண்ணுறதோட இல்லை, அவங்க உதவி செய்யாமல் இருக்கிறது ஒரு வகை. ஆனால் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை வந்து மூடுறாங்க. பிரான்ஸ் மூடுது, இட்டாலி மூடுது, ஸ்பெயின் மூடுது. நீங்களாம் எங்கள் இடத்துல வந்து உங்களுடைய இராணுவ விமானங்கள் பறக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அவமானம் மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் நாங்கள் வந்து நேட்டோவிலிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, நேட்டோ நாடுகள், மற்ற நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்து விட்டு மற்ற நாடுகள்லாம் நேட்டோ அமைப்பை வச்சுக்கலாம். நேட்டோன்னு பேர் இருக்குமா இல்லை வேறு பேர் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 76 வருஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு நேட்டோ. அது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போ இருந்த சோவியத் யூனியன், அந்த ரஷ்யாவுடைய அந்த எல்லை வரைக்கும் அவங்க அந்த இதை இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் ரஷ்யாவுடைய எல்லை வரைக்கும் அவ்வளோ நாடுகளும் அதில் இப்போ உறுப்பினர்களாக இருக்காங்க. அப்போ அந்த அவங்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறது தான் முக்கியமான நோக்கம், யூரோப்பை பாதுகாப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நோக்கத்தில் இருந்தால் இப்போது நேட்டோ அமைப்பே நிலை குடிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸே மாறுது. ரஷ்யாவுடைய கை ஓங்குது, சைனாவுடைய கை ஓங்குது, ஈரானுடைய கை ஓங்குது, அமெரிக்காவுடைய அந்த இமேஜ்லாம் மதிப்பு சரியுது. அப்போ இது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். 35லேருந்து 40 நாடுகள், 40 நாடுகள் வரைக்கும் கடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூகே அப்படி ஒரு 40 நாடுகள் கொண்ட கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தியிருக்காங்க. அப்போ அதில் நம்மலாம் சேர்ந்து ஈரான்கிட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான டேர்ம்ஸ், நம்ம விஷயத்தெல்லாம் பேசி நம்ம ஒரு முடிவோட, மிலிட்டரி சொல்யூஷன், ஆமாம், நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு முடிவோட ஈரானை போய் பேசி அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறந்து விடலாம் அப்படின்னும் போது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, 35 நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஈரானோட பேசுது அப்படின்னா ஈரானுடைய லெஜிட்டிமேசி, அவங்களுடைய நம்பகத்தன்மை, அவங்களுடைய அங்கீகாரம், அவங்களுடைய இமேஜ் வந்து உயருது. ஆனால் இவ்வளோ நாடுகள் கூட இவங்க பேசுறதுக்கான ஒரு புது ஸ்பேஸ் உருவாகுது. ஸோ இப்போ அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய சரிவும் ஈரானுடைய ஏற்றமும் இதில் இருக்குது அப்படின்றது. இன்னொரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, நேற்றுலேருந்து என்ன எல்லா ஊடகங்களும் எழுதிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தை, ஆமாம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும், அங்கே அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஈரான் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க போவதில்லை, நாங்கள் இஸ்லாமாபாத் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிடுச்சு அப்படின்னு செய்திகள்லாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கு அராக்சி, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராக்சி என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானு எங்களுக்கு உதவி செய்கிறாங்க, அதாவது பாகிஸ்தானுக்கு அவங்களோட முயற்சிக்கு நாங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கோம், நாங்கள் நன்றியோடு இருக்கோம், ஆனால் நாங்கள் இஸ்லாமாபாத் போகக்கூடாது அப்படின்னு கிடையாது, எங்களுக்கு வேண்டியது வந்து
ஒரு தீர்மானமான ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு முடிவு, அந்த டேர்ம்ஸ் தான் எங்களுக்கு வேணும், அது இல்லாதனால தான் நாங்கள் அதை தவிர்க்கிறோன்ற மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது பாகிஸ்தானை இவங்க ஏதோ இஸ்லாமாபாத்துக்கு போகக்கூடாதுன்றது காரணம் கிடையாது. ஆமா, இந்த டேர்ம்ஸ் இங்க இல்ல. ஆமா, அது மாதிரி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர் வந்து அவருடைய நாட்டோட முடிவு சொல்றாரு, நாங்க வந்து இதுல வரல, எங்களை போர்ல இழுத்து விட்டுறாதீங்க, எங்களுடைய இடங்களை எங்களுடைய வான்வெளியை நீங்க பயன்படுத்தாதீங்க, ராணுவ காரணங்களுக்காக பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னது வந்து ஒரு அரசியல் காரணம். ஆனா இவர் ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்றாரு, ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது தனிப்பட்ட முறையில் பிரான்ஸ் அதிபரை இவர் கொச்சப்படுத்துறாரு. அவங்க மனைவி வந்து அவங்க கண்ணத்தை பிடிச்சி தள்ளினாங்க, ஒரு வீடியோ வந்துச்சு, அது இல்லைனா போய் மேக்ரான் மறுத்திருந்தாரு. அதையெல்லாம் இவர் சொல்றாரு, அவங்க மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அவருடைய ரைட் ஜா, அதாவது அதை பிடிச்சி அவங்க தள்ளி விட்டதெல்லாம் இவர் அதை பேசுறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வதேச அரசியலை ஏதோ உள்ளூர் கவுன்சிலர்லாம் சண்டை போடுவாங்கல்ல, அந்த லெவலில் அவர் கவுன்சிலரே இப்போ நல்லா பயங்கரமான அரசியலில் நல்லா பேசுகிறாங்க, பயங்கரமாக இருக்குது. அவர் வந்து ஒரு உலகத்துக்கே தலைவர் அப்படின்னு சொல்கிறவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி பேசுகிறாரு, அதை வந்து எதிரில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க அந்த மாதிரி பேசுகிறத கேட்டு. அப்போ அதை வந்து அவர் இக்னோர் பண்ணிட்டார் மேக்ரான், இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் சவுத் கொரியா போயிருக்காரு, அங்கேருந்தெல்லாம் சொல்கிறாரு அமெரிக்காவுடைய பொசிஷன், அவங்களுடைய நிலைப்பாடு வந்து எல்லாத்தையுமே அன்பிரடிக்டபிளாக இருக்குது, எதுவுமே அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் அவர் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. அது மாதிரி மற்ற நாடுகள்லாம் ஒரு நியூ ஆர்டர், அதாவது ஒரு டிஸார்டர், ட்ரம்ப் வந்து ஒரு டிஸார்டர் ஏற்படுத்திட்டாரு. ஸோ உலகத்தில் ஒரு நியூ ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் மேக்ரான் பேசியிருக்காரு. அதனால் ஒரு புதிய சர்வதேச அரசியல், சர்வதேச அமைப்பை நோக்கி இந்த போர் உலகத்தை கொண்டு போயிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்தும் அதோட விளைவுகள் குறித்தும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.